ஒரு கிவன் லிங்க் லிஸ்ட்ல இருக்கிற ஆட் நம்பர்ஸையும், ஈவன் நம்பர்ஸையும் தனியா எப்படி செக்ரிகேட் பண்றதுன்ட்டு இந்த ப்ரோகிராம்ல பார்க்கலாம். நம்மளோட இன்புட் என்னன்னா, ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டோட ஹெட் நோட் நமக்கு தெரியும். நம்மளோட கோல் என்னன்னா, அந்த லிங்க் லிஸ்ட்ல இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆட் நம்பர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா பிரிண்ட் பண்ணணும். ஆனா, அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் அண்ட் ஆட் நம்பர்ஸ ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்போ ஈவன் நம்பர்ஸ் வந்து 2, 4ன்னு இருக்குன்னா, அதே ஆர்டர்ல வந்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்புட் 1, 2, 3 அப்படின்னு இருக்குன்னா, அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ, இதுல ஈவன் நம்பர்ஸ் என்னலாம் 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ, 2 மட்டும் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா ஆட் நம்பர்ஸ் என்னலாம் இருக்கு 1, 3. ஸோ, இதே ஆர்டர்ல இந்த ஈவன் நம்பர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆட் நம்பர்ஸ் லைனா 1, 3 இப்படி வர மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணணும். நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அஸ்யூம் நம்மளோட இன்புட் லிங்க் லிஸ்ட் வந்து 1, 2, 3, 4, 5 இப்படி இருக்குன்னா, அந்த லிங்க் லிஸ்ட்ட வந்து இந்த கரண்ட் பாயிண்டர் அந்த ஒரிஜினல் லிங்க் லிஸ்ட்ட கரண்ட் பாயிண்டர வச்சுட்டு ஒன் பை ஒன்னா மூவ் பண்ணுவோம் ஹெட் நோட்லருந்து. இதுக்கு ஹெட் நோட் வந்து 1ல தான் இருக்கும். அதே பொசிஷன்ல கரண்ட் பாயிண்டரையும் வச்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் பாயிண்டர் 1ல இருக்கு. இப்போ நம்ம என்ன செக் பண்ணுவோம் அப்டின்னா, இஃப் 1 இஸ் டிவிசிபிள் பை 2வா இல்லையா அப்டின்ட்டு. 1 வந்து நாட் டிவிசிபிள் பை 2 அப்டின்னா, நம்ம ஆட் லிஸ்ட்ல வந்து அத ஆட் பண்ணுவோம். கரண்ட் பாயிண்ட்ட நம்ம அப்டேட் பண்ணிட்டு செகண்ட் நோட் பார்ப்போம். 2 2 இஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ அத ஈவன் லிஸ்ட்ல ஆட் பண்றோம். தென் கரண்ட் பாயிண்டர் அகைன் அப்டேட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நோட் 3 இப்போ 3 வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 2வா இல்ல. இந்த சிச்சுவேஷன்ல ஆட் லிங்க் லிஸ்ட்ல இதோட நெக்ஸ்ட் நோட ஆட் பண்ணுவோம். கரண்ட் பாயிண்டர் அப்டேட் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் நோட் 4. 4 வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ ஈவன் லிஸ்ட்ல அதோட நெக்ஸ்ட் நோடா நம்ம ஆட் பண்றோம். லாஸ்ட் 5ன்னு ஒரு நோட் இருக்கு. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2. ஸோ ஆட் லிஸ்ட்ல இத வந்து நெக்ஸ்ட் நோட ஆட் பண்றோம். இப்போ இனிமே கரண்ட் பாயிண்டர வந்து இனிமே நல் அப்படி தான் இருக்கு. கரண்ட் பாயிண்டர் மூவ் பண்றதுக்கு நோட் இல்ல. ஸோ இப்போ இந்த கம்பேரிசன ஸ்டாப் பண்ணிட்டு, இப்போ ஃபைனலா நமக்கு கிடைச்சிருக்க லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஈவன் லிஸ்ட்ல ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஈவன் லிஸ்ட்ல எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2, 4ன்னு இருக்குல்ல, இப்போ இந்த 2வ தான் வந்து நியூ ஹெட் அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுவோம். இனிஷியலைஸ் பண்ணிட்டு, இப்போ இந்த ஈவன் லிஸ்ட்டோட லாஸ்ட் நோட வந்து ஆட் லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் நோட் கூட லிங்க் பண்ணுவோம். லிங்க் பண்ணிட்டு, இப்போ 4க்கு அப்புறம் 1 இருக்கும். 1, 3, 5 இப்போ ஆட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் ஆட் லிஸ்ட்டோட லாஸ்ட் நோடுக்கு சக்சஸர் வந்து நல் அப்படி போடுவோம். ஏன்னா, டூ மார்க் த எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். இப்போ அந்த அவுட்புட்ட ரிட்டர்ன் பண்ணுவோம். இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி ஆர்டர் ஆஃப் n. ஃபுல் கோட் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் யுட்டிலிட்டி பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு, நோடோட டேட்டா ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்றதுக்காக ஒரு கிளாஸ், ஆட், ஈவன் வேல்யூ செக்ரிகேட் பண்றதுக்கு தனியா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள இந்த செக்ரிகேட் ஈவன் ஆட்ன்னு ஒரு ஃபங்ஷன் எழுதுறோம். இந்த ஃபங்ஷன் வந்து எத இன்புட்டா வாங்கும்னா, ஒரிஜினல் லிஸ்ட்டோட ஹெட் நோட வாங்குது. அண்ட் என்ன வேல்யூ வந்து இது ஆன்ஸரா ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, நியூ அப்டேட்டட் லிங்க் லிஸ்ட்டோட நியூ ஹெட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஃபர்ஸ்ட்டு நம்ம எட்ஜ் கேஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஹெட் நோட் நல் லிஸ்ட் வந்து எம்ப்டியா இருக்கு. ஆர் சிங்கிள் நோட் லிஸ்ட்டா இருக்கு. ஒரே ஒரு நோட் தான் இருக்கு. ஹெட் நோட் மட்டும் ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ நல்லுங்கிறப்போ ஹெட்ட அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். பிகாஸ் நோ சேஞ்சஸ் நீடட். நம்ம பார்த்தோம்ல 2 ஈவன் லிஸ்ட், ஆட் லிஸ்ட்ன்னு 2 லிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம்ன்ட்டு. அந்த லிஸ்ட்ட ட்ராக் பண்றதுக்காக ஈவன் லிஸ்ட்ன்னு தனியா ஒண்ணு இருக்கு. ஸோ, அந்த ஈவன் லிஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நோடுன்னு ஒண்ணு எழுதலாம். அத ஆக்சஸ் பண்றதுக்கு ஈவன் டம்மின்னு ஒரு நோட் கிரியேட் பண்ணிட்டு, அதோட இனிஷியல் வேல்யூ 0ன்னு வைக்கிறோம். ஆட் லிஸ்ட்ட வந்து ட்ராக் பண்றதுக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு நோட் கிரியேட் பண்ணிட்டு, ஆட் டம்மின்னு போட்டுட்டு, அதுக்கு வேல்யூ வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்றோம். நம்மளோட ஒரிஜினல் லிஸ்ட் இப்படி இருக்கும். 1, 2, 3, 4, 5 அத வந்து ஃபர்ஸ்ட் நோட் வந்து ஹெட் அப்படின்னு இருக்கும். இந்த ஈவன் டம்மி டாட் நெக்ஸ்ட்ல வந்து ஈவன் லிஸ்ட்டோட ஹெட் இருக்கும். ஆட் டம்மி டாட் நெக்ஸ்ட்ல வந்து ஆட் லிஸ்ட்டோட ஹெட் நோட் ஃபர்ஸ்ட் நோட் இருக்கும். இப்போ அந்த 2 சப் லிஸ்ட்டையும் ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு போறதுக்கு, ஒரு டெயில் நோடுன்னு ஒண்ணு கிரியேட் பண்றோம். ஈவன் டெயில். ஃபர்ஸ்ட் அது வந்து டம்மி நோட தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு. இன்னும் ஒவ்வொரு இட்டரேஷன்லயும் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டே இருக்கோம். அதே மாரி ஆட் லிஸ்ட்ல ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஆட் டெயில் அப்படின்னு ஒரு நோட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஹெட் நோட ஒரிஜினல் லிஸ்ட்ல இருக்கிற ஹெட் நோட வந்து கரண்ட் அப்படின்ட்டு சேவ் பண்ணிக்கிறோம். இந்த கரண்ட் பாயிண்டர் எதுக்குன்னா, ஒரிஜினல் லிஸ்ட்ட வந்து ஒன் பை ஒன்னா ஸ்டெப் மூவ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு. இப்போ கரண்ட் வேல்யூ நல்லா இல்லாத வரைக்கும், அதாவது இந்த கரண்ட் பாயிண்டர் ஒவ்வொரு டைமும் வேல்யூ ஹோல்ட் பண்றது வரைக்கும் என்ன பண்றோம்னா, கரண்ட் டாட் வேல்யூ வந்து 2ஆல டிவிசிபிளா இல்லையான்னு பார்க்குறோம். 2ஆல டிவிசிபிளா இருந்துச்சுன்னா, ஈவன் டெயில் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ கரண்ட் அண்ட் ஈவன் பாயிண்டர் ஒரு ஸ்டெப் மூவ் பண்றோம். இப்போ 1 பார்த்துருக்கோம். 1 வந்து டிவிசிபிள் பை 2வா இல்ல. அப்டின்னா,
எல்ஸ் பார்ட்ல இருக்கிறது தான் ரன் ஆகும். எல்ஸ் என்ன இருக்குது? ஆட் டெயில் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ கரண்ட். கரண்ட்ல இப்போ என்ன வேல்யூ இருக்கு? 1 இருக்கு. ஸோ இந்த 1ஓட வந்து ஆட் டெயில் டாட் நெக்ஸ்ட் இப்போ அந்த ஆட் லிஸ்ட்ல 0 மட்டும் இருக்கு. அதோட நெக்ஸ்ட் நோட ஆட் பண்றோம் இந்த 1. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கரண்ட் பாயிண்டர வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்றோம் ஒரிஜினல் லிஸ்ட்ல. ஸோ கரண்ட் வந்து இப்போ 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காது. 2 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அகைன் வைல் லூப் வந்து கரண்ட் நல் இல்ல. ஸோ கரண்ட் டாட் வேல்யூ இந்த 2 வந்து 2 ஓட டிவிசிபிளா இல்லையா? செக் பண்ணா டிவிசிபிள் பை 2. ஸோ இப்ப இஃப் பார்ட் வந்து ரன் ஆகும். ஈவன் டெயில் டாட் நெக்ஸ்ட் ஈவன் லிஸ்ட்ல நெக்ஸ்ட் நோடா நம்ம ஆட் பண்றோம். இந்த கரண்ட் நோட் அதாவது 2வ. பை த எண்ட் ஆஃப் வைல் லூப் என்ன நடக்குதுன்னா, இப்போ ஈவன் டெயில் வந்து ஈவன் லிஸ்ட்டோட லாஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணியிருக்குது. ஆட் டெயில் வந்து ஆட் லிஸ்ட்டோட லாஸ்ட் நோட் பாயிண்ட் பண்ணியிருக்குது. ஈவன் லிஸ்ட்டோட ஹெட்ட எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னா, ஈவன் டம்மி டாட் நெக்ஸ்ட். இந்த ஆட் லிஸ்ட்டோட ஹெட் வந்து ஆட் டம்மி டாட் நெக்ஸ்ட். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஈவன் டம்மி டாட் நெக்ஸ்ட் வந்து எத பாயிண்ட் பண்ணியிருக்குதோ, அதுதான் நியூ ஹெட் அப்படின்னு நம்ம வந்து சேவ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா ஈவன் டெயில் எத பாயிண்ட் பண்ணுது? 4. இதோட நெக்ஸ்ட் நோடு வந்து 1ஆ இருக்கணும். அத நம்ம எப்படி செட் பண்றது? ஈவன் டெயில் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ஆட் டம்மி டாட் நெக்ஸ்ட். ஆட் டம்மி டாட் நெக்ஸ்ட்ல ஆட் லிஸ்ட்டோட ஹெட் அதாவது 1 இருக்கும். அத வந்து ஈவன் டெயில் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ 2 லிஸ்ட்டையும் இப்போ கனெக்ஷன் குடுத்தாச்சு. ஆட் டெயில்ங்கிறது ஆட் லிஸ்ட்டோட லாஸ்ட் நோட். ஸோ இதோட நெக்ஸ்ட் வந்து நல் அப்படின்ட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். ஆட் லிஸ்ட்ட நம்ம டெர்மினேட் பண்றோம். எப்படி? ஆட் டெயில் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ நல். அதுக்கப்புறமா ஒரிஜினல் ஹெட்ட வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஈவன் டம்மி டாட் நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கா? இல்லையான்னு செக் பண்றோம். ஈவன் டம்மி டாட் நெக்ஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈவன் லிஸ்ட்ல எதுவுமே இல்லன்ற அர்த்தம். ஈவன் லிஸ்ட்ல எதுவுமே இல்ல அப்படின்னா, நம்ம ஆட் லிஸ்ட்டோட ஹெட்ட தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஆட் டம்மி டாட் நெக்ஸ்ட் தான் நம்மளோட ஒரிஜினல் ஹெட் ரீஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா. அப்படி இல்ல ஈவன் லிஸ்ட்ல எலமெண்ட் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஈவன் சப் லிஸ்ட்டோட ஹெட் தான் நமக்கு அவுட்புட்டா போணும். ஏன்னா, நமக்கு டிசைட் ஆர்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஈவன் சப் லிஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் ஆட் சப் லிஸ்ட் இருக்கணும். இப்போ நம்ம ரீஅரேஞ்சிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ கிரியேட் லிஸ்ட்க்கு ஒரு ஃபங்ஷன் எழுதுறோம். யூசுவலா எல்லா ப்ரோகிராம்லயும் எழுதுற மாதிரி தான். இது என்ன இன்புட் வாங்குதுன்னா, நம்ம லிங்க் லிஸ்ட்டோட லென்த் என்ன அண்ட் ஸ்கேனர் இன்ஸ்டன்ஸ். இது என்ன அவுட்புட் ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, நியூ ஹெட். ரீஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற நியூ ஹெட் என்னவோ அத ரிட்டர்ன் பண்ண போது. யூசர் குடுத்திருக்க லிங்க் லிஸ்ட் லென்த் வந்து 0வா இருந்துச்சுன்னா, ரிட்டர்ன் நல், டூ நத்திங். அப்படி இல்ல லென்த்க்கு வேல்யூ இருக்குதுன்னா, ஸ்கேனர் இன்ஸ்டன்ஸ் யூசர் ஒவ்வொன்னா குடுக்கக்கூடிய லிங்க் லிஸ்ட் நோட்ஸ வந்து ஒவ்வொன்னா வாங்குறோம். வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நோட ஹெட் நோடா போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் கரண்ட் பாயிண்டர் ஆர் டெயில் பாயிண்டர் யூஸ் பண்ணிட்டு ஃபார் லூப் போட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் பண்ணிட்டு, யூசர் குடுக்கக்கூடிய நோட்ஸ வந்து ஒன் பை ஒன்னா நம்ம லிங்க் லிஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல போட்டு ஆட் பண்ணிட்டே இருக்கிறோம். தென் ஆட் பண்ணிட்டு ஃபைனலா அந்த ஹெட் நோட வந்து நம்ம வந்து பாஸ் பண்றோம் அவங்களுக்கு ஆன்ஸராட்டு. அதுக்கப்புறம் லிங்க் லிஸ்ட்ட பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன். இது வந்து எந்த லிங்க் லிஸ்ட்ல பிரிண்ட் பண்ண போறோமோ, அதோட ஹெட் நோட இன்புட்டா வாங்குது. இப்போ டெம்ப் பாயிண்டர வச்சுட்டு, டெம்ப் பாயிண்டர ஹெட்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் பண்ணிட்டு, அந்த டெம்ப் பாயிண்டரோட வேல்யூ வந்து ஒன் பை ஒன்னா பிரிண்ட் பண்ணிட்டே இருக்க போறோம். தென் மெயின் மெத்தட் ஸ்கேனர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம். தென் யூசர் கிட்ட இருந்து ஒரு லிங்க் லிஸ்ட் லென்த் வாங்குறோம். அதுக்கப்புறம் கிரியேட் லிஸ்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிட்டு, யூசர் ஒவ்வொன்னா குடுக்கக்கூடிய நோட் வேல்யூவ வந்து ஒரு லிஸ்ட்டாட்டு ஸ்ட்ரக்சர் பண்றோம். பண்ணிட்டு அந்த லிஸ்ட் நோடோட ஹெட்ட வந்து இங்க ஆன்ஸரா பாஸ் பண்ணுது இந்த மெத்தட். அதுக்கப்புறம் இப்ப அப்டேட்டட் ஹெட்ட வந்து ஸ்டோர் பண்றோம். எப்படின்னா, செக்ரிகேட் ஈவன் நாட் ஃபங்ஷன கால் பண்றோம். அந்த ஒரிஜினல் ஹெட்ட வந்து இன்புட்டா பாஸ் பண்றோம். ஸோ இதோட அப்டேட்டட் ஹெட்ட வந்து இது அவுட்புட்டா குடுக்கும். அத வந்து இந்த ஹெட்ல நம்ம கேட்ச் பண்ணிட்டு, பிரிண்ட் லிஸ்ட் ஃபங்ஷன கால் பண்ணி அப்டேட்டட் லிஸ்ட்ட நம்ம பிரிண்ட் பண்றோம். ஸோ இன்புட் லென்த் ஈக்குவல் டூ 5ன்னு குடுக்குறோம். 5 எலிமெண்ட்ஸ் குடுத்துட்டோம். அவுட்புட் என்னன்னா, ரீஆர்டர் பண்ண அப்புறமா ஃபர்ஸ்ட் ஈவன் எலிமெண்ட்ஸ், தென் ஆட் எலிமெண்ட்ஸ்.